பிசினாரி பறவைங்களுடைய புது வருஷம் விருந்து. பறவைங்களோட ஊர்ல அது டிசம்பர் 31வது நாள் சாயந்தர நேரம். குளிர் சாதாரணமா இல்ல, ராட்சசி மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் பறவைங்க எல்லாரும் ரொம்பவும் உற்சாகமா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு ராத்திரி புது வருஷம் பிறக்க போகுதுங்கிறதுனால. அப்போ சிச்சு காக்கா அதோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு ஏதோ ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிற அவளுடைய புள்ளியான சின்ன காக்கா ஒரு காலி பிளேட்டை புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான். அம்மா, இன்னைக்கு வருஷத்தோட கடைசி நாள். நாம பார்ட்டி பண்ண போறது இல்லையா? என் ஃப்ரெண்டு பன்னு இருக்கால, அவன் அவங்க அம்மா கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறானாமா. நாம மட்டும் செலிப்ரேட் பண்ண போறது இல்லையா? அதை கேட்டு சிச்சு காக்கா, செலிப்ரேஷன்னா பணம் செலவாகும்டா. இந்த ஊர்ல எல்லாருமே கஞ்ச பிசினாரிங்க தான். ₹1 செலவு பண்ண மாட்டாங்க. நான் செலவு பண்ண என்கிட்ட இருக்கிற பணம் வீணா போயிடாது. நான்லாம் எதுக்காகவும் செலவு பண்ண மாட்டேன். அதுக்குள்ள அங்க துணிக்குருவி வந்தா. என்ன சிச்சு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? முகம் வேற வாடி போயிருக்கு. உன் முகத்தை பார்த்தா ஏதோ பிளான் போடுற மாதிரி தான் இருக்கு. என்ன பிளான் துணி? சாப்பிட்டு போய் படுக்கணும், அவ்வளோதான். செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பணம் செலவாயிடும்ட்டு எல்லாரும் பயந்தா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? ஆமா சிச்சு, நம்ம ஊர் பிசினாரிங்க சங்கத்தை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே. ₹1 செலவு பண்ண கூட எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. ஆனா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நாம ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இந்த நியூ இயரை கொண்டாடக்கூடாது? நாம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல என்ன இருக்கோ சமைச்சு கொண்டு வரலாம். எல்லாருமே எல்லாரையும் ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதை கேட்டு சிச்சு காக்கா சந்தோஷமா, ஆஹா, இந்த பிளான் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. நான் அப்போ ₹1 கூட செலவு பண்ணாம விருந்து சாப்பாடே சாப்பிடலாம் போல. எல்லாருக்கும் சொல்ற அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஊருக்கு நடுவில் இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே பெரிய பார்ட்டி. அப்படி சிச்சு காக்கா இந்த பார்ட்டியை பத்தி எல்லாருக்கும் சொல்றதுக்காக ஊருக்குள்ள போனா. முதல்ல அவ சோட்டு கிளிய பார்க்க போனா. அப்போ சோட்டு கிளி பன்னு கூட சேர்ந்து தோட்டத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா. சோட்டோ, இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு நடுவுல பார்ட்டி. அதுக்கு எல்லாரும் எது வேணாலும் கொண்டு வரலாம். நீ என்ன கொண்டு வர? ஸ்வீட்டா, ஹல்வாவா, இல்ல உன் தோட்டத்துல இருக்கிற கொய்யா பழமா? அதை கேட்டு சோட்டு கிளியோட முகத்துல சிரிப்பு வரல. சீரியஸா, என்னது பார்ட்டியா? அதுக்கு ஹல்வாவா? ஹல்வா என்ன ரேட் விற்கிதுன்னு தெரியுமா? சர்க்கரை என்ன ரேட் விற்கிதுன்னு தெரியுமா? நாங்கெல்லாம் நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்றவங்க. நான் வேக வச்ச வேர்க்கடலையே கொண்டு வரேன். குளிர்ல சாப்பிட்றதுக்கு அது ஹெல்தியா டேஸ்டா இருக்கும். அம்மா, எனக்கு வேர்க்கடலை வேண்டாம். எனக்கு குலாப் ஜாமுன் தான் வேணும். வாய் மூடுற பண்ணும். குலாப் ஜாமுன் சாப்பிட்டா பல்ல சொத்தையாயிடும். நீ வேர்க்கடலை சாப்பிடு. அப்போ சிச்சு காக்கா சோகமா, வேர்க்கடலையா? சரி சரி, அதுல கொஞ்சம் உப்பாது போட்டு வேகவே அப்படின்னு சொல்லி லூசி புறாவோட வீட்டுக்கு போச்சு. லூசி, நீ என்ன கொண்டு வர போற? பீட்சா, பர்கர்? நீ வெளிநாட்டில் சாப்பிட்டு தானே கொண்டு வருவ. என்னது பீட்சா, பர்கரா? அதெல்லாம் ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட்டு. மைதா சாப்பிட்டா தொப்பை போடும். நான் பொறி கொண்டு வரேன். அது 0 கேலரிஸ் ஃபுட்டு இல்லையா? அது சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும். சிச்சு காக்கா புலம்பிக்கிட்டே, பொரியா? பொரி சாப்பிட்டா வயிறு ரொம்பாதே. காத்து சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். இவங்க கூடலாம் பார்ட்டி வச்சா இப்படிதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே மகிக்கழகோட வீட்டுக்கு போச்சு. நான் இந்த ஊர்லயே ரொம்ப பெரியவ இல்லையா சிச்சோ? அதனால பெரியவளா என்னுடைய கடமையை நான் சரியா செய்யறேன். எல்லாரும் நல்லா இருங்க, இந்த புது வருஷம் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். சிச்சு காக்கா ரொம்ப சோகமா, ஆசீர்வாதத்தை வச்சு வயிற்ற ரொப்ப முடியுமா? வேற ஏதாவது கொண்டு வரலாம்ல. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆச்சு. சிச்சு காக்கா வீட்டுக்கு வந்து டொனி கிட்ட, டோனி, நம்ம ஊருக்காரங்க சாதாரண பிசினாரிங்க இல்ல, ரொம்ப பெரிய பிசினாரிங்க. வேர்க்கடலை, ஆசீர்வாதம், பொரி கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு நியூ இயர் பார்ட்டியா? இதெல்லாம் நாம கொண்டாடித்தான் ஆகணுமா? பரவாயில்ல விடு சிச்சோ, நாம 2 பேரும் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணலாம். நான் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொண்டு வரேன். நீ என்ன செஞ்சு கொண்டு வர? அப்போ சிச்சு காக்கா யோசிச்சு பார்த்துட்டு, நான் 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 சிக்கன் 65 கொண்டு வரட்டுமா? அப்போ பார்ட்டிக்கு அது ஒரு நல்ல இதுவா இருக்கும். எல்லாரும் ரொம்ப பாராட்டுவாங்க. உண்மையாவா? சிக்கன் 65யா? வாவ், இன்னைக்கு ராத்திரி அப்ப செலிப்ரேஷன் சூப்பரு. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊருக்கு நடுவுல இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட எல்லாரும் வந்தாங்க. குளிர்காய நெருப்பும் மூட்டுனாங்க. எல்லாரும் சமைச்சத கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்தாங்க, என்னோட வேர்க்கடலை ரொம்ப கம்மி. இல்ல, ரொம்ப ஹெல்தி. இதுல எண்ணெய் இல்ல, ஒன்றும் இல்ல. ரொம்ப புரோட்டீன் சத்து. அதனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கூட. அப்போ பன்னு கிளி சின்னுவோட காதுல, டே சின்னு, எங்க அம்மா வேர்க்கடலையை விட்டா வேற எதுவும் கொடுக்க மாட்டாங்க. உங்க அம்மா இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டு வராங்களாடா? எங்க அம்மா ஏதோ பெரிய பிளான் போடுறாங்கடா. என்னன்னு தெரியல, ஆனா பார்க்க சிகப்பா இருந்துச்சு. இது பொரி, 0 கேலரிஸ், ஹெல்திக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க.
ஆசீர்வாதம் கொடுக்கறேன் நானு, அதுவும் 0 கேலரிஸ் தான். எல்லாரும் துணி சிச்சுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணிக்குருவி ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்துச்சு. அதுல சுட சுட எக் ஃப்ரைட் ரைஸ். மனமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அம்மா, நீ சூப்பர்மா. எல்லாரும் வேர்க்கடலை பொரி கொண்டு வரும்போது நீ எக் ரைஸ் கொண்டு வந்திருக்க. இத சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும். இப்போ எல்லாரும் கடைசியா சிச்சு காக்காவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு சிக்கன் 65 கொண்டு வருவா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்களுடைய டயட்டை கூட விட்டுட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ணாங்க. அப்பதான் சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேரும் பெரிய ஹாட் பாக்ஸ கொண்டு வந்தாங்க. சிச்சு காக்காவோட முகத்துல பெருமை தெளிவா தெரிஞ்சுது. அப்ப சின்ன காக்கா பின்னாடி பிளேட் பிடிச்சுக்கிட்டு வந்தான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரை ஆக கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். சிட்டில இப்படிதான் சிக்கன் 65 செய்வாங்க. வாவ், மூடிய தொலைச்சிச்சு, நான் அதை பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னப்போ சிச்சு காக்கா துணி கொண்டு வந்த ஃப்ரைட் ரைஸ், லூசி கொண்டு வந்த பொரி, சோட்டு கொண்டு வந்த வேர்க்கடலை எல்லாத்தையுமே எல்லாருடைய பிளேட்லயும் வச்சு, இப்போ என்னுடைய ஸ்பெஷல் ஐட்டம், இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு ஹாட் பாக்ஸ் மூடிய திறந்தா. எல்லாரும் ஆசையா எட்டி பார்த்தாங்க. அப்ப அந்த ஹாட் பாக்ஸ்ல வேக வச்சிருந்த சிகப்பு மிளகாய் இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாருக்கும் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. அங்க இருக்கிறது சிக்கன் 65 கிடையாது, வெறும் மிளகா மட்டும்தான். என்ன சிச்சு, இது சிக்கன் 65யா? இது வெறும் மிளகா தானே? ஏன் வேர்க்கடலையே பரவாயில்லையே. என்ன சிச்சு, இதா 5 ஸ்டார் சமையல்? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, சிக்கனு கிலோ 300 ரூபாய். 300 ரூபா கொடுத்து யார் சிக்கன் வாங்கிட்டு வருது? அதனாலதான் சிக்கன் 65 பவுடரை வாங்கி அந்த பவுடர்ல இந்த மிளகாவை போட்டு மிக்ஸ் பண்ணி சிக்கன் 65க்கு பதிலா அதோட தம்பி சில்லி 65 கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாருங்க. இந்த குளிர்ல சில்லி 65 சாப்பிட்டா குளிர் பறந்து ஓடி போயிடும். நான் சிக்கன்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருந்தேன். இதுக்கு எங்க அம்மாவோட வேர்க்கடலையே பரவாயில்ல. புஜ்ஜியும் அதை பார்த்து ரொம்ப கோவமா, அத்தை, இது ரொம்ப மோசம் இல்லையா? சிக்கன் 65 செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி பச்சை மிளகாவை வறுத்து கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் கொண்டு வந்ததுக்கு நான் இதுதான் கொண்டு வந்து கொடுக்க முடியும். இலவசமா கிடைக்கிறதுல குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் சோகமா ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. கஞ்ச பிசினாரி ஊர்ல விருந்துனா இப்படிதான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். கடைசியில எல்லாரும் சாப்பிடவே ஆரம்பிச்சுட்டாங்க. துணி கொண்டு வந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா சிச்சு கொண்டு வந்த அந்த சில்லி 65 வாயில வச்சு கடிச்ச உடனே, ஐயோ ஐயோ, காரம் காரம், தண்ணி தண்ணி, எரியுது எரியுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே காரம் தாங்க முடியாம பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லூசியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. சோட்டுக்கிளி குடிக்க தண்ணி எங்க இருக்கு அப்படின்னு தேடிச்சு. சிச்சு, என்ன கொன்னெடுக்க வேண்டியதானே, இதுக்கு பதிலா தண்ணி கொடு, எனக்கு நாக்கெல்லாம் பயங்கரமா எரியுது. அப்போ சிச்சு காக்கா வாட்டர் பாட்டில கொண்டு வந்து, இருங்க இருங்க, தண்ணி என்கிட்ட இருக்கு, ஆனா இது மினரல் வாட்டர், ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபாய். அது கேட்டு எல்லாருக்குமா, என்னது தண்ணிக்கு காசா? நீ சரியான கஞ்ச பிசினாரிதான். நீ ஏன் எங்களுக்கு காரம் வர மாதிரி கொடுத்துட்டு இப்ப தண்ணிக்கு காசு கேக்குறியா? இதுதான் பிசினஸ். பிசினஸ்னா பிசினஸ் தான். நான் காரத்தை தான் கொடுப்பேன், அது குடிக்க நீங்க தண்ணி கேட்டா காசு கேட்பேன். இது மினரல் வாட்டர், காசு கொடுத்து வாங்கி குடிங்க. வேற வழி இல்லாம எல்லாரும் சிச்சு கிட்ட பணத்தை கொடுத்து தண்ணிய வாங்கி குடிச்சாங்க. சிச்சு அந்த பணத்தை எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டா. சி, இது என்னடா பார்ட்டி இது? இங்க சாப்பிட எதுவுமே நல்லா இல்ல, காரம் வேற, இதுல தண்ணிக்கு பணத்தை வேற வாங்குறாங்க. மஹிதாத்தா, நீ கொடுக்குற இந்த ஆசீர்வாதம் கூட எனக்கு வேண்டாம். அதை கேட்டு மஹிக்கடுக்கு வருத்தமா, பாத்தீங்களா, நம்மளோட கஞ்ச பிசினாரித்தனத்தினால ஒரு பார்ட்டியை கூட நம்ம சரியா கொண்டாட மாட்டேங்கிறோம். அதுலயும் முக்கியமா சிச்சு, நீ இருக்கியே, இந்த நேரத்திலயும் வியாபாரம் பண்றியே, நீ எல்லாம் நிஜமா நல்லா இருக்க மாட்ட. அதை கேட்டு சிச்சு காக்காவும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. உண்மைதான், நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. ஒரு புது வருஷத்தை இப்படியா கொண்டாடணும்? நம்ம எல்லாரும் கஞ்ச பிசினாரிங்களா இருக்கோம், இனிமேலாவது கஞ்ச பிசினாரியே இல்லாம சந்தோஷமா எல்லாத்தையும் கொண்டாடலாம். அப்ப திடீர்னு காத்துல ஏதோ ஒரு நல்ல மனம் வந்துச்சு. எல்லாரும் என்னடா இதுன்னு பார்க்கும்போது தூரத்துல குகுவாத்து ஒரு தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு வந்துச்சு. அந்த வண்டியில பெரிய பெரிய பாத்திரங்களும் இருந்துச்சு. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் கஞ்ச பிசினாரிங்கன்னு, அதனாலதான் உங்க எல்லாருக்காகவும் வெஜிடபிள் பிரியாணியும் குலாப் ஜாமுனும் கொண்டு வந்திருக்கேன். வாங்க, பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம். இது காசுக்கு ஒன்றும் நான் விற்கிறது கிடையாது. அதை கேட்ட உடனே எல்லாருடைய முகத்திலையும் சந்தோஷம் தெரிஞ்சது. வாவ் குஹாண்டி, சூப்பர் சூப்பர், பிரியாணி குலாப் ஜாமுன், இதுதான் உண்மையான பார்ட்டி. எல்லாரும் ஓடி போய் குஹு கொண்டு வந்த குலாப் ஜாமுனை வாங்கி சாப்பிட்டாங்க. அப்போ சிச்சுக்காக குலாப் ஜாமுனை சாப்பிட்டு, அப்பாடா குஹு, இனிப்பு ரொம்ப நல்லா இருக்கு,
நான் அடுத்த வருஷம் நான் சொன்ன மாதிரியே சிக்கன் 65 செஞ்சு கொண்டு வரேன். மிளகாலாம் ஒன்றும் செஞ்சு கொண்டு வர மாட்டேன். அதை அடுத்த வருஷம் பார்க்கலாம். முதல்ல இந்த குலாப் ஜாமுனை சாப்பிடு. நீயும் உன்னோட கஞ்ச பிசினாரி தனமும். அன்னைக்கு ராத்திரி 12 மணி ஆச்சு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கஞ்ச பிசினாரிங்களா இருந்தாலும் கூட அதுலயும் குஹுவாத்த மாதிரி ஒரு தேவதை இருந்ததுனால அந்த புது வருஷத்தை அவங்க எல்லாரும் சந்தோஷமா வரவேற்றாங்க. இனி கஞ்சத்தனம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க அன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும்.